கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு கலையுடன் நான் என்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருப்பவர், சீமானுக்கு இவர் எதிர்க்கட்சியா அல்லது இவருக்கு சீமான் எதிர்க்கட்சியா என்று விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான முற்போக்கு இளைஞர்களின் ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய நமது யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாங்க. இவ்வளோ பீடிகை போட்டிருக்கான். இல்லை, நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சீமான் எதிர்கட்சியா இல்லை சீமானுக்கு நீங்கள் எதிர்கட்சியா? சீமானுக்கு நான் எதிர்கட்சி கிடையாது. ஒருவேளை சீமானுக்கு வேணால் நான் எதிர்கட்சியாக இருக்கலாம். எனக்கு எப்போவுமே ஆர்எஸ்எஸ் எதிர்கட்சி. ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக யார் வந்தாலுமே தூக்கி போட்டு குறுக்கில் மதிப்பேன். அப்படி தான் சீமானை மதிச்சுட்டு இருக்கேன். சரி, மகிழ்ச்சி. இப்போ சமீபத்தில் இந்த முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ச்சையான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியும் நிறைய சர்ச்சையான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக முக்கியமாக 2 விஷயம் என்னென்னா, ஒன்று கோயில்களை விட்டு இந்து அறநிலையத்துறை அரசு வந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, பள்ளிக்கு போகக்கூடிய இந்து மாணவர்கள் வந்து கையில் ருத்ராட்சி கொட்டை, கழுத்தில் திருநீர், நெத்தியில் பட்டை இதெல்லாம் போட்டு வந்து வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சர்ச்சையாக பேசியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற குழந்தைகள், மாணவர்கள் ருத்ராஜம் போட்டுக்கணும், பட்டை போட்டுக்கணும், நாமம் போட்டுக்கணும், இதெல்லாம் போட்டுக்கிட்டு மத அடையாளங்களுடன் செல்ல வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் நீதிமன்றம் இதற்கு இந்த மாதிரி ஏற்கனவே வழக்கு போய் அதுக்கு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பள்ளியில் அல்லது கல்லூரிகளில் மத அடையாளங்களுடன் எதுவுமே தரித்து போகக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்புகளும் நிறைய இருக்குது. அதை முழுமையாக தமிழ்நாடு அமல்படுத்த வேண்டும், அதை முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. தீர்ப்பை மட்டுமே தான் பேப்பரில் இருக்க தவிர அது இன்னும் முழுமையாக எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஜீவோவுடன் போகலை, அதை ஏன் ஜீவோ போடல அப்படின்னு நம்ம அரசாங்கத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நேரத்தில் வந்து எல்லாரும் ருத்ராட்சம் போட்டுவாங்க, எல்லாரும் திருநீர் போட்டுவாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காப்புல. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். பிஜேபிக்காரன் சொல்கிறது மாதிரி அது அவருடைய கருத்து. இல்லை, ஸ்கூலில் யூனிஃபார்ம்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கனாக்கா வேறுபாடுகள் தெரியக்கூடாது அப்படின்னு. அன்யூனிஃபார்ம்னாக்கா இப்போ இருக்கிற வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய ட்ரெஸ்ஸாக நல்ல விலை உயர்ந்த ஆடைகளாக போட்டு வந்துடும். இப்போ இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே எதை போட்டு வருவாங்க? அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. உட்காரும் பொழுதே அவனுக்கு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சீருடை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது. அது தெரியாத ஒரு அரமெண்டல் தான் இந்த மாதிரி பேச முடியும். ஆனால் அவர்கிட்ட நான் எழுப்புகிற கேள்வி என்னன்னாக்கா, சரி ருத்ராட்சம், பட்டை, நாமம் இதெல்லாம் ஒரு ஹிந்துக்களுடைய, ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுடைய அடையாளங்கள். அதனால் நாமெல்லாம் இந்துக்கள், இந்த அடையாளங்களை நாம் விட்டுவிடக்கூடாது, நாம் தரித்து கொண்டு தான் செல்ல வேண்டும், நாம் இந்துக்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்படுறாப்புல. உண்மையில நான் வரவேற்கிறேன். இப்போ அதே அண்ணாமலைகிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. தாலி அப்படிங்கிறது எந்த மதத்தினுடைய அடையாளம்? இப்போ கிறிஸ்தவத்தில் தாலி கட்டுறாங்களா? பைபிளில் தாலி கட்ட சொல்லியிருக்கா? குரானில் தாலி கட்ட சொல்லியிருக்கா? கிறிஸ்துவாக மாறியவர்கள் வேணால் சில பேர் தாலி அணிந்திருக்கலாம். ஏன்னா அவங்க இந்து மதத்துலேருந்து போயிருப்பாங்க, அதனால் அந்த நடைமுறையில் கடைபிடித்து. ஆனால் குரான்லையோ பைபிள்லையோ தாலி கட்டணும்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. ஸோ குரான் பைபிளை ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் யாரும் தாலி அணிந்திருக்க மாட்டாங்க. அப்போ தாலி என்பது ஹிந்து மதத்தினுடைய ஒரு பாரம்பரியம் அல்லது ஃபன்ஃபாடு அல்லது கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் தாலி கட்டுவாங்க. நீட் எழுத போகும்போது அந்த இந்து மதத்தினுடைய ஃபன்ஃபாடு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த தாலியை கலட்டி வச்சுட்டு தான் வரணும்னு சொல்லி தாலி கட்டியிருந்த பெண்கள் பல பேர் தாலியை கலட்டி வச்சுட்டு தானே நீட் எழுத போனாங்க. அப்போ ஹிந்து மதம் பாதிக்கப்படலையா? ஹிந்து மதம் புண்படலையா? அப்போ ஹிந்து மதத்தினுடைய பாதுகாவலாளர் இருக்கக்கூடியவங்களுடைய மனது புண்பட்டுருச்சுன்னு எவனாவது அந்த நீட் எழுதக்கூடிய சென்ற வாசல்னு எவனாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கானாக்கா? அல்லது இந்த முருகன் மாநாடு மாதிரி இந்த மாதிரி தாலியை கலட்ட சொல்லுகிற இந்த ஒன்றிய அரசை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணுகிறோம், நீங்கள் எக்ஸாம் நடத்துறதுனாங்க நடத்துங்க, அந்த தாலியை மட்டும் கலட்ட சொல்லாதீங்க, அது வந்து எங்களுடைய மத சென்டிமெண்ட், அது அதை நீங்கள் புண்படுத்துறீங்க அப்படின்னு எவனாவது கிளம்பியிருக்கானா? ஏன் கிளம்பலை? எனக்காக நம்ம திரைப்படங்கள் நிறையா பார்த்துருப்போம். ஹீரோ வந்து அடிப்படை கிடப்பாப்புல ஹாஸ்பிட்டலில், அவர் பெட்டில் கிடப்பாப்புல ரொம்ப சீரியஸாக ஆப்ரேஷன் பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே வந்து இந்த அம்மா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, ஒரு சாமி முன்னாடி நின்று பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த தாலி அருந்து விழுகும், அப்படி கையை வைப்பாங்க, அங்கே உசுறு போயிடும். இல்லை, அப்போ தாலிங்கிறது எவ்வளோ கிரிப்பான சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் ஹிந்து மதத்தை சார்ந்து. இப்போ அப்படியேப்பட்ட தாலியை கலட்டி வச்சுட்டு தான் எக்ஸாம் எழுத வரணும் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசு சொல்லுது. அந்த ஒன்றிய அரசு ஹிந்து மத காவலர்கள்னு சொல்லுது. ஹிந்து மதத்தினுடைய சென்டிமெண்டான தாலியை கழட்டி வச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு எப்படி ஹிந்து மதத்தினுடைய பாதுகாவலராக அல்லது ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுடைய பாதுகாவலராக ஹிந்து மதத்தினுடைய உள்ள சென்டிமெண்ட்டை பாதுகாக்கிற கட்சின்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? இதை ஏன் கேள்வி எழுப்பலை? அப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த ஹிந்து மதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவது. இப்போ ஒரு இஸ்லாமியர் தொப்பி அணிச்சிட்டு வராரே,
ஒரு கிறிஸ்தவர் வந்து சிலுவை போட்டு வராரு ஸ்கூலு காலேஜஸ்க்கு, அப்போ நாம் மட்டும் ஏன் ருத்ராட்சமும் பட்டையும் கொட்டையும் போட்டு ஏன் போகிறதில்ல அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாப்புல. ஸோ இப்படி போட்டு போனாக்கா ஈஸியாக உள்ளுக்குள்ளே ஒரு டைவர்சிட்டி உருவாக்கி ஈஸியாக மத கலவரத்தை ஒரு வன்முறையை தூண்டி அதன் மூலமாக வாக்குகளை பெறலாம் அப்படின்னு அவங்க பிஜேபி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான தூண்டுகோலை தான் அங்கே போட்டிருக்காரு. ஆனால் இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் ஓகேவாக இருக்கும். இந்த பேச்சால் இந்த அரசியல்லாம் குஜராத்தில் வந்து செல்லுபடி ஆகலாம், பீகாரில் செல்லுபடி ஆகலாம், மகாராஷ்டிராவில் செல்லுபடி ஆகலாம், மத்திய பிரதேசத்தில் செல்லுபடி ஆகலாம், ஹரியானாவில் செல்லுபடி ஆகலாம், ராஜஸ்தானில் செல்லுபடி ஆகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் இது செல்லுபடி ஆகாது. ஏன்னாக்கா அங்கேருந்து இங்கே பிரியாணி வரும், இங்கேருந்து இங்கே சக்கரை பொங்க போகும். இவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு விளாட போவாங்க, அல்லது ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்கிறது இங்கே உள்ள பழக்க வழக்கம். இங்கே திருப்பரங்குன்ற மலையில் இங்கிட்டு முருகன் கோயில் இருக்கும், அங்கிட்டு தர்காவும் இருக்கும். இங்கே போகிறவங்க அங்கிட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு போவான், அங்கிட்டு போகிறவங்க கீழே வந்து அங்கேருந்து வரவங்களை கை கோத்து அழைச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க என்பது இங்கே உள்ள நடைமுறை, இங்கே உள்ள பழக்க வழக்கம். அதனால் உங்கள் பழக்க வழக்கம் என்பது வேறு, இங்கு உள்ள பழக்க வழக்கம் என்பது வேறு. நீ சொல்கிற பழக்க வழக்கம் என்பது வன்முறை கலாச்சாரத்திற்கான பழக்க வழக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே மதம், உனக்கு என்ன மதம் பிடிக்குது நீ ஃபாலோ பண்ணிக்கி, நான் பிடிக்கிற மதத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், உன் சாமியை நீ கும்பிட்டுக்க, என் சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன். 2 பேரும் போகும்போது ஒன்றா கை கோத்துக்கிட்டு போகணும், வர மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே உள்ள பழக்க வழக்கம். அதனால் அவர்களுடைய பருப்பு, அவர்களுடைய தயிர் சாதம் இங்கு வேகாது. இந்த அதே முருகர் மாநாட்டில் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு போஸ்டர் அடித்து இந்து முன்னணி வந்து ஒட்டியிருக்கு. முருகா ஓடிவா, திராவிடத்தை ஒழிக்க ஓடிவா அப்படின்லாம் ஒட்டியிருந்தாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அந்த மாநாட்டிலையும் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் திராவிட இயக்க தலைவர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து காணொலியெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வரிசையாக வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டும் கூட பார்த்திங்கன்னா தலைமையிடம் இருந்து, அதிமுக தலைமையிடம் எடப்பாடிக்கிட்டு இருந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்போ அறிக்கையோ வந்து எதுவுமே வரல. மற்றவர்கள் அங்கங்கே வேறு ஐடிவிங்க அவங்க வந்து எதை பதில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து எந்த அறிக்கையும் வரல, எந்த கண்டனமும் வரல. ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டன அறிக்கை வந்து விட்டுருக்காரு. இதை பற்றி அப்போ அந்த அதாவது அதிமுகவில் முன்னாடி இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் கட்சியில். அதனால் அவருக்கு மட்டும்தான் அதிமுகவை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோவராக இருக்கார் அவர். அப்போ அதிமுகவுடைய ஃபாலோவர்ஸில் அவருக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு சொரணை, கொஞ்சோண்டு மானம், வெக்கம், கொஞ்சோண்டு கொள்கை தெரிஞ்ச ஒரு நபராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் இருக்கிறான்னு பற்றி நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஏன்னாக்கா இபிஎஸ்க்கு கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ப்ரெஸ்லேருந்து கேள்வி கேட்குறாங்க, திராவிடம்னா என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆய்வாளர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஊத்தாப்பத்தை ஊத்துறாப்புல. அப்போ திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, அண்ணாவை பற்றி பேசுகிறாங்கனாக்கா அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் எடப்பாடியை உட்கார வச்சுக்கிட்டு அமித்ஷா எடப்பாடியை நோக்கி, எடப்பாடிக்கு சொரணம் இல்லை, எடப்பாடிக்கு மான வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது, எடப்பாடி உப்பு போட்டு சோறு திங்க மாட்டார். இன்னொன்று சொல்லட்டுமா, மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எடப்பாடி சோரே தின்பது கிடையாது, சோருக்கு பதில் அவர் வேறொன்றை தின்கிறார் தெரியுமா உங்களுக்கு? என்ன கைத்தட்டி சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாப்புல, ஆமாஞ்சி ஆமாஞ்சி அப்படின்னு கைத்தட்டி சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாப்புல. அப்போ எடப்பாடியை சொன்னாலே அவருக்கே கோவம் வராது. அப்படிங்கிற பொழுது யாரோ அண்ணாங்கிறது யாரோ தானே அவருக்கு, நமக்கு தான் அண்ணா கொள்கை தலைவர், நமக்கு தான் பெரியார் கொள்கை தலைவர், ஆமாம் எங்களோட தலைவர் நம்ம சொல்லுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாவும் பெரியாரும் யார், வெறும் ஃபோட்டோ தான். அவங்க கொடியில் அண்ணா இருக்கிறதுனால சும்மா அப்பப்போ பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா கொடியிலேயே அண்ணாவை வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சி பேர்லேயும் அண்ணா வச்சுருக்கீங்க, ஆனால் அண்ணாவை அப்படி பேசுகிறாங்களேன்னு கேள்வி கேட்டு 3வது நாள் ஏதோ பால் தெளிக்கிறது மாதிரி 3 பேர் வந்து பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் பிஜேபி தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்குற அதிகபட்ச கண்டனம். அது பிஜேபிக்கு எதிராக. உங்கள் கட்சி இன்றைக்கி அண்ணா அவர்கள் இல்லைனாக்கா உங்கள் கட்சியே இல்லை. இது எம்ஜிஆர் சொன்னது. கட்சியினுடைய கொள்கை என்னன்னாக்கா அண்ணாயிசம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அண்ணாவினுடைய கொள்கை தலைவர் யாருனாக்கா பெரியார். அப்போ அந்த பெரியாரையும் அண்ணாவையும் குறித்து பேசும்பொழுது உங்களுக்கு எதுவுமே சொல்ல தோணலையா? அந்த மேடையில் உட்காந்துருக்கீங்க, ஏந்திரிச்சு ஒரு கண்டனம் சொல்லலாம், ஏன் இப்படி போட்டிங்கன்னு கேள்வி எழுப்பலாம், எங்களை வரவழைச்சிட்டு ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அரசியல் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க, வர வச்சு நீங்கள் திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, எங்கள் கட்சியினுடைய கொள்கையை வந்து திராவிடம் அப்படிங்கிற பேச நாங்கள் திராவிட கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே இல்லையா, கட்சியோட பேரில் திராவிடம்னு வச்சுருக்கோம். அப்போ எங்களை உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் திராவிடத்துக்கு எதிராக பேசும்பொழுது நான் வாயை முட்டு போனேனாக்கா வெளியில் எப்படி எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நமக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி ஓட்டு கேட்டு போகிறது? அப்போ உன்னைய உட்கார வச்சுக்கிட்டு உன் கட்சியினுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய அண்ணாவை பற்றி பேசும்பொழுதே நீ எந்த கேள்வியும் கேட்காம அடிமை புழுவாக வந்திருக்கியே, நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவேன்? அப்புறம் நீ என்னை எப்படி பாதுகாப்ப? உன் கட்சியினுடைய தலைவரும் உன் கட்சியினுடைய கொள்கை தலைவரும் உன்னால் பாதுகாக்க முடியலனாக்கா சாதாரண மனுஷன் நான், எங்கேயோ ரோட்டில் ஒரு மூலையில் என் வீடு இருக்குது, என்னை எப்படி நீ பாதுகாப்ப?
நான் எப்படி உன்னை நம்பி ஓட்டு போடுறது? உனக்கு என்ன வீரம் இருக்குது, உனக்கு என்ன தெம்பு இருக்குது, உனக்கு என்ன திராணி இருக்குது, முதுகெலும்பு இருக்கா உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற சொரணை கொஞ்சமாச்சும் இருந்துச்சுனாக்கா அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை ஏன்னாக்கா அவங்க முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி அப்படின்னாக்கா ஜெயிக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்கனவே டிக்ளேர் பண்ணதான். அவங்க கட்சியினுடைய ஜெயக்குமாரே சொன்னாப்புல, நான்லாம் தோக்கிற ஆளுங்க, நான் வந்து முடிசூடா மன்னனாக இருந்தேங்க, இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தாங்க நாங்கள் தோத்தே போனோம், ஒட்டுமொத்த அதிமுக தோல்விக்கு காரணம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது என்று ஜெயக்குமார் அவர்கள் ப்ரெஸ்ஸுக்கு பேசியிருக்காப்புல, பைட்டு கொடுத்துருக்காப்புல. ஏன் அந்த ராஜேந்திர பாலாஜியுமே சொன்னாப்புல, ராஜேந்திர பாலாஜி தான் உள்ளதிலே மிகப்பெரிய அறிவாளி இந்த கட்சியில். அவரே வந்து சொன்னாப்புல, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம், வர எலெக்ஷனில் இல்லை 31 எலெக்ஷன்லையும் கூட நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பதில்லை அப்படின்னு அவரும் சொன்னாப்புல. எடப்பாடி பழனிசாமி சொன்னாப்புல, செல்லூர் ராஜ் சொன்னாப்புல, அந்த கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தடவை அண்ணாமலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அண்ணாமலைக்கு எதிராக. எனக்கு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியே தற்குறி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் பேசினாப்புல. அதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக கட்சியிலேருந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அதில் அண்ணாமலை வந்து சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன், ஏண்டா ஓனா மூஞ்சி அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் கூட பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற பொழுது என்ன எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? போன முறை கூட்டணி வச்சாக்கா தோத்துருவோங்கிறது நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? போன முறை கூட்டணி விட்டு வெளியேறினதே வந்து அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் விமர்சிச்சாங்கிற சொல்லி தான் வெளியேறினாங்க. அப்போ இப்போ திரும்பவும் அண்ணாவை விமர்சிக்கிறாங்க, பெரியாவை விமர்சிக்கிறாங்கன்னா அப்போ கூட்டணி விட்டு வெளியேறணும்ல. அப்போ ஏன் எது உங்களை தடுக்குது? என்ன விஷயம் உங்களை தடுக்குது? இப்போ வெளியேறது என்ன விஷயம் தடுக்குது? அப்போ நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ஏகப்பட்ட ஊழல்கள் செஞ்சுருக்கீங்க, லஞ்ச லாவணியத்தில் நீங்கள் தலைச்சு போயிருக்கீங்க இப்போ உங்களுடைய ஆட்சியில். அது எல்லா ஃபைலுமே பிஜேபி கையில் இருக்குது. நீங்கள் ஏதாவது மறந்து பிடிச்சி நான் கூட்டணி விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக ஈடி அனுப்புவாங்க. ஈடி அனுப்புனாக்கா பிடிச்சி உள்ளே வைப்பாங்க, பெயில் கிடையாது, வருஷ கணக்கில் உள்ளே இருக்கணும், எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ கட்சி காலியாகிடும், சொத்து காலியாகிடும், ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், ஏசி காற்று வாங்க முடியாது, கஷ்டப்படணும், உடம்பு தாங்குமா, பிஞ்சு உடம்பு தாங்காது. அவர் குழந்தைல எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் முட்டி போட்டு தான் போவாப்புல. அப்புறம் அங்கே போய் எப்படி குழந்தை மாதிரி வாழ்கிறது? அதனால் இவ்வளோதுக்கு அதுக்குப்பா ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களையும் தூக்கி அடகு வச்சிடலாம் பிஜேபி கிட்ட. ஏன்னா நம்மளுடைய சொத்தை பாதுகாக்கணும், ஏகப்பட்டது நம்ம லஞ்சம் லாவணியம் பண்ணி ஏகப்பட்ட குடிகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், இதை நம்ம பாதுகாக்கணும்னாக்கா கூட்டணி வைக்கணும், அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த கட்சியும் அடமானம் வைக்கணும். சரி பரவாயில்ல, சொத்தை பாதுகாக்கணும்ல, அதனால் ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களையும் அடமானம் வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களையும் அடமானம் வச்சிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் வர்ற எலெக்ஷனில் எடப்பாடியை வந்து எப்படி தண்டிக்கிறது அப்படின்னாக்கா நேரடியாக போய் ஒரு ஓட்டு போடுற அதிமுக தொண்டன் போயிட்டு எடப்பாடியினுடைய சட்டை பிடிச்சி கேள்வி வைக்க முடியுமா? முடியாது. அவர் ஏகப்பட்ட பாதுகாப்புகள் இருக்கும், பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, சாதிய பலம் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. அப்போ எப்படி அவங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறது எடப்பாடி பழனிசாமி? எலெக்ஷனில் தான் காமிக்கணும். அதான் எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக காமிப்பாங்க. போன தடவை வாங்கின சீட்டை விட இந்த தடவை கம்மியாக வாங்குவாங்க. என்னுடைய கோரிக்கை நான் மக்கள்கிட்ட என்னவோ வச்சுட்டு இருக்கேனாக்கா, அதிமுக இந்த தடவை 33 சீட்டுக்கு கீழே தான் அவங்க ஜெயிக்கணும், 0ன்னு ஆக்க முடியாது, அதனால தெரியும். ஆனால் போன தடவை வாங்கின அதே சீட்டையோ அல்லது அதற்கு கொஞ்சம் கூடுதல் இல்லை, 33க்கு கீழே வரணும். ஒரு 32 ஜெயிச்சா கூட எனக்கு ஓகே தான், 33 34ன்னு வந்துடக்கூடாது. ஏன்னாக்கா 33 34ன்னு வாங்கிட்டாங்கனாக்கா இங்கேருந்து ஒரு மேல் சபைக்கு வந்து ஒரு ஆளை நம்ம எலெக்ஷனில் நிற்காமல் ஒரு எம்பி அனுப்ப முடியும். அப்படியே அனுப்புனாக்கா பெரியார் அண்ணாவை பற்றி உங்களை உட்கார வச்சுக்கிட்டே ஒரு காணொலியே போடுறாங்க, அதுக்கே உங்களுக்கு எதிர்த்து கேட்க துப்பு இல்லாத நீங்கள் இங்கேருந்து போடுற எம்பி என்ன பண்ணுவாங்க? மேலவைக்கு அனுப்பப்படுற எம்பி பிஜேபி என்னென்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வருதோ அது எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு வருவாங்க. அப்போ இந்த நாடு இந்து நாடாக நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ராமசீனிவாசன் சொல்கிறாப்புல. எப்படிங்க அறிவிப்பீங்க? சட்டம் அனுமதிக்காத, நீங்கள் சட்டத்தை மாற்றுவோங்கிறாப்புல. அப்போ இது பார்லிமெண்ட்டில் மசோதாவாக வரும், இந்தியா அப்படிங்கிறது இந்து நாடுன்னு ஒரு மசோதா வரும். அப்போ இங்கேருந்து ஒரு அதிமுக எம்பி எப்படி எதிர்த்து பேசுவாங்க? நீங்கள் அண்ணாவையும் பெரியாரையும் பற்றி உங்களை உட்கார வச்சா ஏவி போடுறாங்க, அதுக்கே நீங்கள் எதிர்த்து பேச துப்பு இல்லாமல் தெம்பு இல்லாமல் திராணி இல்லாமல் வருவீங்கனாக்கா பார்லிமெண்ட்டில் வர்ற ஒரு மசோதாவுக்கு எப்படி நீங்கள் எதிர்த்து ஓட்டு போடுவீங்க? முடியாது. அப்போ நீங்கள் ஆதரிச்சு தான் ஓட்டு போடுவீங்க. அதனால தான் சொல்கிறார் 33 எம்பியை கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு எம்பி, 33 எம்எல்ஏ கொடுத்துட்டோம்னாக்க ஒரு எம்பி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் திஸ் டைம் தமிழ்நாட்டு மக்களுடைய டார்கெட்டு 33க்கும் குறைவான எம்எல்ஏக்களை தான் அதிமுக கொடுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. போனாக்கா நம்ம ஃபெயிலியர். எப்படியும் திமுக கொண்டு ஜெயிச்சிருங்கிறது வேறு, ஆனால் 33க்கு மேலே போனாக்கா நம்ம தோல்வி, 33 கீழே போனால் தான் வெற்றி தருவை. இதே மாதிரி கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கிற விஜய் தமிழக வெற்றி கழகம் கூட பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக எதுவும் எந்த கண்டனமும் தெரிவிக்காமல் இருக்காங்க. ஆமாம், அவரும் அண்ணா தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னார். இப்போ ஆமாம், அந்த இதில் சொன்னாப்புல பெரியார் அண்ணா இவங்க எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னாப்புல, அம்பேத்கர் கொள்கை தலைவர்னாப்புல. இது எல்லாமே அவங்களுடைய பாட்டில் கூட அண்ணாவுடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பெரியார் ஃபோட்டோ இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி பேசும்பொழுது ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க?
நீங்கள் உங்களை பிஜேபி கிளம்ப இருக்குல்ல, பிஜேபி கிளம்ப இருக்குல்ல, விஜய்க்கு உண்டான எல்லா செலவுகளையும் பிஜேபி பண்ணல. இப்போ எல்லா மாநாடுகள் நடத்துறதெல்லாம் விஜயோட காசு நடத்துகிறாங்க. விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருந்து குருமூர்த்தி வந்து விஜயை களமிறக்குவதற்காக ஈடு ரைடு விட்டு, ஈடு ரைடுக்கு பயந்து கொண்டு அவர் பிஜேபி கட்சியில் சேர்ந்து அந்த ஈடு ரைடுக்கு போன அந்த ஐடி ரைடுக்கு போன ஆஃபீஸர் அவரோட திரும்ப அந்த கட்சியில் சேர்ந்திருக்காரு. விஜய் வீட்டுக்கு ஐடி ரைடுக்கு போன ஆஃபீஸரும் சேர்ந்திருக்காரு. அவரை வச்சு தான் டீல் பேசி ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் பிஜேபியின் மூலமாக இந்த தாவேகா கட்சி ஆரம்பித்து அதே ஐடி ரைடுக்கு போன ஆஃபீஸர் திரும்ப அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளரை போட்டு அப்படி எதுவும் நடக்கலைல்ல. அந்த நேரேஷன் போய் தானே. அப்போ நீங்கள் நேர்மையாக 1000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிற கேரியரில் உச்சத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வரீங்க. கொள்கை தலைவராக பெரியார், அம்பேத்கர், அண்ணா இவங்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு வரீங்க. அப்போ கொள்கை தலைவரை ஒருத்தன் டேமேஜ் பண்ணும் பொழுது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அப்போ கொள்கை தலைவரை பற்றி பேசினா உங்களுக்கு கோவம் வராதா? ஏங்க திமுக ஏதோ ஒன்று பண்ணிச்சுனாக்க உடனடியாக மறுநாள் அறிக்கை விடுறீங்களே, திமுகவேன்னு சொல்லி அறிக்கை விடுறீங்களே. நேற்று கூட அந்த கட்சியோட சில்பா குமார் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாப்புல, திமுகவில் வந்து கடந்த 4 வருடங்களாக தலித்துகளுக்கு பாதுகாப்பில்லை, அப்புறம் வந்து தலித் மாணவர்களுக்கு திமுக அடக்கி ஒடுக்குகிறது, அவர்களுக்கான சலுகைகள் எதுவும் தர்றதில்லை, அவங்களுக்கான உதவித்தொகை தர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை அப்பட்டமாக சொல்கிறாப்புல திமுக எதிராக. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அயலக உதவித்தொகை திட்டம், அயலக படிப்புக்கான உதவித்தொகை திட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அம்பேத்கர் பேரில் தான் இயங்குது. அதில் வந்து 174 பேர் கடந்த 4 வருடங்களில் மட்டுமே 174 ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸை சேர்ந்த 174 பேர் அந்த அரசாங்கம் தெரிவு செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறது. பூரா என்னன்னாக்கா ஏழை வீட்டு மாணவர்கள், பூரா SC STக்கு மட்டும்தான், அது OBC கிடையாது. அப்போ இவங்களை தெரிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன தேவைன்னாக்கா நீங்கள் ஒரு இளங்கலை பட்டம் மட்டும் முடித்தால் போதும். எழிலகம் இருக்குது பீச்சுக்கு ஆப்போசிட்டில், அங்கே போனீங்கன்னாக்கா ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு நலத்துறை உள்ள ஆஃபீஸ் இருக்கும். நேராக உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஆள் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபு, நான் இந்த அயலக திட்டத்தில் அம்பேத்கர் பேரில் எங்களோட அயலக திட்டத்தில் நான் பயன்பெறணும், எனக்கு ஃபார்ம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கனாக்கா அவங்களே கைட் பண்ணி அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே உங்களை ஃபார்ம் வந்து வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண வச்சு அதன் மூலமாக சீட்டு வாங்க வச்சு உங்களுக்கு 5 பைசா செலவு இல்லாமல் இங்கேருந்து ஃபாரினுக்கு போய் படிக்க வச்சு அங்கே தங்குறது, சாப்பிட்றது, ஸ்டேஷனரி, டியூஷன் ஃபீஸு எல்லாமே அரசாங்கமே செலவு செய்யுது. தமிழ்நாடு அரசாங்கமே ஆதி திராவிட நலத்துறை மூலமாக அந்த ஃபண்ட் எடுத்து அரசாங்கம் தான் செலவு செய்யுது. இதில் கடந்த 4 வருடங்களில் மட்டுமே 174 SC ST மாணவர்கள் பயன்பட்டுருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டு வந்து 30 கோடியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அதை 65 கோடியாக மாற்றிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்னாக்கா அடுத்த வருஷத்துலேருந்து 400 பேர் வந்து அனுப்புவாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த மாணவர்களில் 400 பேர் அனுப்புவாங்க. ஆனால் கடந்த 10 வருடங்களில் அதிமுக ஆட்சி இருந்ததுங்களா, அதில் ஒட்டுமொத்தமாக வெறும் 9 மாணவர்கள் தான் இதில் பயனடைஞ்சாங்க. அப்போ மற்றவங்க ஏன் பயனடையலை, ஏன் அந்த ஃபண்டு எங்கே போச்சு? இவங்க 4 வருஷத்தில் 174 பேர் அனுப்ப முடிஞ்சிச்சுல. இப்போ நீங்கள் 9 பேர் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. அது 10 வருஷத்தில், அதுவும் 10 வருஷத்தில். இவங்க 4 வருஷத்தில் 174. அப்போ எந்த ஆட்சி, எந்த கட்சி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எதிராக அல்லது ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு எதிராக, பட்டியல் சமூகங்களுக்கு எதிராக எந்த கட்சி செயல்படுது? இப்போ இது யார் அனுப்ப? ஒத்த பைசா செலவு இல்லாமல் ஃபாரின் போய் படிக்கணுங்கிறது எவ்வளோ பேருடைய கனவு. காசு இருக்காது, அவன்கிட்ட திறமை இருக்கும், அவன்கிட்ட அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும். ஆனால் ஃபாரின் படிக்கணும், பெரிய யூனிவர்சிட்டிஸில் ஏழுமலையான யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு அவங்க ஆசை இருக்கும், கேம்பிரிட்ஜில் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் காசு வேணும்ல அவங்க படிக்கிறதுக்கு. வெளிநாட்டு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும்? இப்போ தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஸ்டேஷனரி இருக்குது, அது இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் இருக்குது. இது எல்லாமே அரசாங்கம் ஏற்றுக்குது. அப்போ இந்த அரசாங்கம் ஒருவேளை தலித் கம்யூனிட்டிக்கு எதிராக இயங்குகிறது, தலித் மக்கள் முன்னேறக்கூடாது என்று அரசாங்கம், திமுக அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த ஃபண்டை எப்படி அவங்க ஃப்ளோட் பண்ணியிருப்பாங்க, எப்படி எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க? அப்போ இல்லைங்க விடுங்க, அதிமுக பேரில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எங்கிட்ட போடுங்க, தெரியாமல் சைலண்ட்டாக 9 பேர் தானே அப்படியே இன்னொரு 9 பேர் அடுத்த 5-10 வருஷம் பிடிச்சி போடுங்க, எவன் கேட்க போகிறா, யார் கேட்க போகிறா அப்படின்னு அவங்க அப்படியே அந்த ஃபண்டை தூக்கி வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாமே. அப்படி பண்ணலையே அவங்க. அந்த ஃபண்டை முழுக்க அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காங்க, சூப்பரான IAS ஆஃபீஸர், பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு, இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பயங்கரமாக டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் அந்த IAS ஆஃபீஸர் வேணால் சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க. அவள் கொஞ்சம் கூட உங்களை நாக்கில் நரம்பு இல்லாமல் பொய் சொல்கிறீங்க. அந்த திட்டத்தில் ஃபால்ட் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க. அவள் பொய் சொல்கிறீங்க, கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள். உங்கள் கொள்கை தலைவரை பற்றி எப்படியே போடுறாங்களா அவங்கள பற்றி ஒரு உண்மையை பேசுங்க. பாஜக வன்முறை கட்சி, ஒரு கலவர கட்சி. பாருங்கள், குஜராத்தில் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை குத்தி கொன்னது இதே பாஜக கட்சி தாங்க, பாஜக ஆட்சி தாங்க. குஜராத் ஃபைல்ஸு அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க, தமிழில் குஜராத் கோப்புகள்ன்ற பேரில் இருக்குங்க. ராணா யூப்ன்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் ஆய்வுகள் செஞ்சு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி நடந்த வன்முறைகள்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் எழுதியிருக்காருங்க. அவர் அந்த கலவரத்தினப்ப அங்கே வேலை செய்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு என்னன்னாக்கா, அதை கவர்மெண்ட் சைட்லேருந்து குஜராத் அப்ப நம்ம மோடிஜி தான் சிஎம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க 2 பேர் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னன்னாக்கா, அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த கலவரம் நடக்கும் பொழுது என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுக்கக்கூடாது. நீங்க இங்க கம்ப்ளைண்ட் நடக்குதுன்னு வந்துச்சுனாக்கா அதை நோட்ஸ் எடுக்காதீங்க,
அவருக்கு என்ன வேலைனாக்கா கம்ப்ளைண்ட் வரதை எடுக்கணும், எடுத்து எங்கே என்னன்னு நோட் பண்ணி வச்சுட்டு அங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போக சொல்லணும். இவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கக்கூடாது, 2-3 நாளைக்கு அமைதி காக்கும், ஃபோனை எடுக்கவே விடாதுட்டாங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்க எடுக்காதுன்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன், நான் உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன், சிஎம்மாகவே இருந்தாலும் உள்துறை அமைச்சராகவே இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையை பார்த்துட்டாப்புல. இதற்காக அந்த மோடி அரசாங்கம் செஞ்சது என்ன தெரியுமா ஸ்ரீகுமாருக்கு? ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கிடைக்கக்கூடிய இவருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎஃப் அது இது லொட்டு லொஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணாங்க. அப்போ ஒன்றுத்தையும் வாங்குறதுக்கு ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டு படியேறு ஒவ்வொரு முறையும் மாதாடி தான் அதை வாங்க வேண்டியதாச்சு பல வருஷம் கழிச்சு. ஸ்ரீகுமார் கேரளாக்காரர். அப்போ அங்கே இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம்ல, இவ்வளோ பெரிய மோசமான கட்சிங்க பிஜேபி. அந்த அப்போ சிஎம்மாக இருந்தவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மோடிங்க, அவர் தான் நம்மளுடைய கொள்கை தலைவரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ எவ்வளோ மோசமான கட்சி பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரே ஒரு அறிக்கை. அப்படி உடனே உனக்கு அப்போ உன்னை களமிறக்கி இருக்கிறது பிஜேபி. ஏன்னா பிஜேபி பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னு வச்சுக்கலாம். ஏதாவது மேடையில் ஒன்றிய அரசு சொல்லிட்டோமா ஓகேவா, நீ சொல்லணுங்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லை ராஜா, நீ எதிர்க்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். சும்மா ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டா போதுமா? இப்போ சொன்ன நீ சொல்லிட்டேன், அப்போ நீ பிஜேபி ஆள் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக வந்து சொல்கிறேன். குருமூர்த்தி ஃபோன் பண்ணி சும்மா ஒன்றிய அரசு 4 தடவை சொல்லிவிடுங்க, அப்போ தான் பசங்க நம்புவானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் சொல்லியிருப்பாரு. ரொம்ப சிம்பிள் இது. ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, ஒன்றிய அரசு எதிர்க்கணும். எதிர்ப்பியா நீ? இப்போ கொள்கை தலைவரை பேசுனதுக்கு என்ன அறிக்கை கொடுத்த, என்ன மீட்டிங் போட்டு பேசின, அல்லது உன் கட்சியில் உள்ள இந்த வாடகை வாய்கள் என்ன போய் பேசினாங்க டிபேட்டில், அல்லது வெளியில் என்ன பேசினாங்க, என்ன பேட்டி கொடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையே, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையே. அப்போ பிஜேபி தான் உன்னை கிளம்பிருக்கு. ரொம்ப ஈஸியாக புரியுது. இதில் ஒன்றும் சுற்றி உடைச்சி பேச ஒன்றுமே இல்லையே இல்லை. சரி, அடுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சீமான் அவர்கள் ஒரு எனக்கு பிடிக்காத ஆள்னு சொல்லுங்க. சீமான் அவர்கள் இத்தனை நாளாக ஏதோ பேசினார். வரட்டி விற்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், பால் விற்று ஆடு மாடு வளர்த்தோம்னா அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவர் இன்னைக்கு அந்த ஆடு மாடுகளுக்கே ஒரு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கேன். எப்போ நடத்த போகிறாரு அவர்? ஜூலை 10 சம்திங் ஏதோ ஒரு டேட்டில். அதாவது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆடு மாடுகளுக்கு. சரி, இப்போ இத்தனை வருஷமாக யாரை வச்சு கூட்டம் நடத்திருந்தாப்புல அவர்? அது நீங்கள் தான் சொல்லணும். ஆடு மாடுகளை வச்சுட்டு தான் கூட்டம் நடத்திருந்தாப்புல. இந்த மனுஷன் வச்சு நடத்திருந்தாப்புல. மனுஷன் இருந்தாக்கா அவனுக்கு 6வது அறிவு இருந்தால் தான் மனுஷன் அப்படின்னு பேர். இந்த 6வது அறிவுங்கிறது ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறது தான் 6வது அறிவு. இப்போ இவன் கூட நடத்தும் பொழுது இவன் பேசினா இருக்குது பார்த்தீங்களா, ஆமை ஓட்டை பெரட்டி போட்டு அது ஏதோ உட்காந்து நான் இப்படியே தள்ளிக்கிட்டே போனாங்கிறத குழந்தைங்க வேணால் நம்பும். சின்ன பிள்ளையில் மூளை வளர்ச்சி அப்போ தான் குழந்தைகளுக்கு இருக்கும், அது ஃபுல்ஃபில் ஆகிறதே கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அப்போ ஒரு 4-5 வயசு இருக்க குழந்தைகிட்ட சொன்னோம்னாக்கா தூங்குறதுக்கு அந்த கதையை கேட்டு கேட்டுகிட்டே தூங்கும் நல்லா, சரிங்களா? அதுக்கு வேணால் அந்த கதைகள் பயன்படலாம். அப்போ மூளை வளர்ச்சி முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தவனாக இருந்தால் இப்படி சொல்லும் பொழுது ஆமை ஓட்டை பெரட்டி போட்டு அதில் நீ உட்காந்து ஓட்டி புனிய யார்ட்ரான் இந்த ஓலா கேப்பை ஓட்டுன்னு சொல்லிட்டு அப்போயே திருப்பி கேட்டிருப்பான். கரெக்டாக அந்த இதை எடுத்துகிட்டு வருவோம் பன்றிக்கறியை, கரெக்டாக 25 கிலோ இருக்கும் அந்த பன்றிக்கறி, பார்த்து அடிப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படா நீ 25 கிலோ எடை போட்டு அடிப்பியா நீன்னு ஒருத்தன் கேட்டிருப்பான். துப்பாக்கியில் நாங்கள் சுட்டு விளாடுவோம் அரிசி கப்பலை அப்படின்னாங்க. ஏங்க அவங்களே அங்கே ஒரு போராளியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரவைக்கும் அவங்களுக்கு வந்து கணக்கு வேணும். அப்போ ஒரு ரவையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமாம், ஒரு ஷூட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் கொண்டு போய் சும்மா டப்பார்னு அரிசி கப்பல் நிற்குமா சுட்டு விளையாடுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்படி பார்த்துக்கிட்டே பிரபாகரன் வந்து இப்படி சுடுவார்னாங்க. அவர் என்ன குயிக் கன் முருகன் அவர் இந்த காமெடி பண்ணிட்டு இருக்காரு வச்சு. விடுதலை புலிகள் ஏதோ கடற்கொலைகள் மாதிரி அந்த கப்பலை வந்து அரிசியெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஏன் அப்படி சொன்னார்னாக்கா அங்கே உள்ள இலங்கை இராணுவம் வந்து என்ன சப்மிட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த ஈழத்துக்கான கோரிக்கைகளை வந்து ஐநா சபையில் வைக்கும் பொழுது அங்கே உள்ள பத்திரிகைகள், இலங்கையில் உள்ள பத்திரிகைகள் என்ன எழுதிச்சுனாக்கா இந்த ஈழம் புலிகள் அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஒரு கடற்கொள்ளையர்கள், அவங்க அங்கே போகிற கப்பல்களாக மறித்து வழிப்பறி செய்கிற ஒரு வழிப்பறிக்காரர்கள் அப்படின்னு ஒரு நேரேஷன் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தலைமை வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அட் த சேம் டைம் தான், ஆமாம், அது வலு சேர்க்குற மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் அரிசி கப்பலை சுட்டு விளாண்டோம் அப்படின்னு சொல்லி எழுதுறதுனா அது வலு சேர்க்குறது மாதிரி எழுதுனது தான். இப்போ இதெல்லாம் பேசின ஒருத்தர் தான். அப்போ 6 அறிவு இருக்கிறவங்கள வச்சு மாநாடு நடத்தியிருந்தாங்க, கூட்டம் நடத்தியிருந்தாங்க, இதெல்லாம் கேள்வி எழுப்பியிருப்பான். அப்போ இதை விட இன்னும் பெரிய கதையெல்லாம் சொல்லியிருக்காப்புல. அப்போ அதெல்லாம் சொல்லும் பொழுது உண்மையிலேயே மனுஷன் தான் கேள்வி கேட்டிருப்பான்ல. அப்போ மாடாக இருக்கிற ஒருத்தவன் தான் உட்காந்துக்கிட்டு புல்லை தின்னுக்கிட்டு வைக்கல தின்னுட்டு மண்டை ஆட்டிக்கிட்டு எப்படி டைன்னு மேலே எங்கேயும் ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியும். அப்படியாக சீமான் சொல்லுற கதைகளுக்கு இத்தனை வருஷமும் 35 லட்சம் மாடுகளை உருவாக்கியிருக்காங்க. 35 லட்சம் மாடுகள். அப்போ இத்தனை வருஷம் வரைக்கும் நீ மாடுகளை வச்சு தானே அப்போ கூட்டம் நடத்தணும். ஏதோ புதுசாக மாடை வச்சு கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்க நீ. அப்போ இந்த மாடுகளை வச்சு ஏன் கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறானாக்கா இது இப்படி கல்ல இருக்குனாப்புல, இப்போ ஆடு மாடு மேய்க்கிறாப்புல. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன்,
உன் புள்ள எங்கே படிக்குது? அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. 25 லட்சமோ 35 லட்சமோ சொல்லுவாங்க, 39 லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. ஏன் 39 லட்சத்துக்கு நீ கட்டி உன் பையனை படிக்க வைக்கிற? ஆடு மாடு வைக்கிறதுக்கு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எங்கே நீ ஈசிஆரில் தானே இருக்க? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னாக்கா ஈசிஆர்லேயும் எம்டி அவர் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ எனக்கு அது நியாயம் தான் படுது. உங்களுக்கு தயிர் வேணும், வலிச்சு நக்கிறதுக்கு நெய் வேணும், சாப்பாடு வேணும், விதவிதமாக ருசியாக வேணும். ஆனால் நீங்கள் வந்து விவசாயம் பண்ண வர மாட்டீங்க, ஆடு மாடு மேய்க்க வர மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறது நியாயம் தானே. இப்போ உனக்கு நல்லா சொகுசாக போகிறதுக்கு ஹெலிகாப்டர் வேணும், சொகுசாக போகிறதுக்கு ஃப்ளைட்டு வேணும், சொகுசாக போகிறதுக்கு காரு வேணும். அப்புறம் நீ ஆடு மாடு மேய்க்க வேணாக்கா யார் கார் செய்வா? இப்படி நான் திருப்பி கிட்ட என்ன பண்ணுவேன்? நீ சொகுசாக இதில் போய்ட்டு மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்க? இல்லை 3 கார் வச்சுருக்கேன். உனக்கு ஒரு காரும், உன் பொண்டாட்டி ஒரு காரும், உன் புள்ள ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு கார், 3 கார் வச்சுருக்கேன். அப்போ கார்லாம் எப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாக்கா எப்படி கார் செய்ய முடியும்? தொழிற்சாலைகள் வேணும்ல கார் செய்கிறதுக்கு. இப்போ படித்து வேணும்ல, அது ஒரு மெக்கானிசமில், அது ஒரு இன்ஜினியர் படித்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்ததுனால அதை தயாரிச்சதை அதை டிசைன் பண்ணுது. அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு கதவு செய்கிறதுக்குனாக்கா அந்த காரினுடைய டோர் தனியாக மேனுஃபேக்சரிங் ஆகும், அது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கும். அதில் நீங்கள் டிக்கிக்குள்ளே இதுவா அதுக்கு தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தனி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். இப்படி தனித்தனியாக பண்ணி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். இதெல்லாம் இவ்வளோ ஃபேக்ட்ரிஸு, இவ்வளோ ஒர்க்கர்ஸு. நீங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரியில் நீங்கள் போய் வேலைக்கு சேரணும்னாக்கா, எனக்கு நல்லா ஆடு மாடு மேய்க்க தெரியும், நான் நல்லா நொங்கு வண்டி ஓட்டுவேன், எனக்கு வேலை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா என்ன? நீங்கள் படிச்சிருக்கணும். நீ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா அல்லது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, எதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்டா அல்லது ஈசியா ட்ரிபிள்இயா என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பான். இந்த சர்டிஃபிகேட் இருக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணுவான். உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்பான். அங்கே வந்து நொங்கு வண்டி ஓட்ட தெரியுமா, நீங்கள் பனைமரம் ஏறி இறவீங்களா, ஆடு மாடு மேய்க்க தெரியுமான்னு சொல்லி கேட்க மாட்டான். இந்த படிப்பு இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். அதில் நீங்கள் அப்பாட்டக்கராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை கொடுப்பான். அப்படியே வேலைக்கு சேர்ந்தவங்களும் உருவாக்கப்பட்ட காரில் நீ போயிட்டுருக்க. அப்புறம் ஆடு மாடு மேய்க்கவா, உனக்கு பால் வேணும் நெய் வேணும்னாக்கா சரி, அப்போ உனக்கு பால் நெய் வேணுங்கிறதுக்காக ஆடு மாடு மேய்க்குவாங்கிற. அப்போ உனக்கு காரும் வேணும்ல, அப்போ படித்தவன் தேவை தானே. படிப்புக்காக என்னைக்கு பேசுவேன்? நீ நீட்டை எடுத்து என்னைக்கு பேசுவோம்? உடம்பு சரியில்லைனாக்கா என்ன ஊரில் போய் மந்திரிச்சு போட்டு வரியா? நீ இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் தானே படுக்கிற. உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ எங்கே போயிருந்த? நீ ஹாஸ்பிட்டலில் போய் தானே படுத்த. இல்லை ஊரில் போயிட்டு நாட்டு வைத்தியம் கொடுக்குறாங்களா அவங்கள்ட்ட வாங்கிட்டு தின்ட்டு வந்தியா? இல்லை ஊரில் பாட்டியை வந்து மந்திரிச்சு போடுன்னு அங்கே போனேன்? இல்லை. அப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற. உனக்கு உன் குழந்தை எங்கேப்பா பிறந்துச்சு? உன் பொண்டாட்டிக்கு எங்கே பிரசவம் ஆனிச்சு? ஊரில் கிளவியில் வச்சு பிரசவம் பார்த்தியா? இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இது பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு பிரசவம் பார்த்துருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஊரில் மந்திரிச்சு போகிற கிளவியை வச்சு அங்கே டெலிவரி பார்க்குறாங்க. அப்போ மிகப்பெரிய மருத்துவர் அவங்க. அப்போ பெரிய படிப்புலாம் படிச்சிருப்பாங்க, மருத்துவத்தில் பெரிய படிப்புலாம் படிச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுற, அப்படியாப்பட்ட டாக்டர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேர்க்குற. அப்போ அந்த டாக்டர்ஸ் வேணும்ல உனக்கு. அப்போ டாக்டர்ஸும் வேணும், குடிக்கிறதுக்கு பாலும் வேணும், நெய்யும் வேணும், எனக்கு கோழிக்கறியும் வேணும், எனக்கு ஆட்டுக்கறியும் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு டாக்டர்ஸும் வேணும், எனக்கு இன்ஜினியர்ஸும் வேணும். அப்போ ரெண்டுமே வேணும். நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க? ஆடு மாடு மேய்க்கவா, பணங்கள் இறக்கவா, அப்படி தானே பேசிருக்கே தவிர தடுப்பூசி கூட போடக்கூடாது, தடுப்பூசி கூட போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு அவன் மட்டும் பிள்ளைக்கு போட்டு போயிட்டான். கேட்டாக்க அது தம்பிகள் சொல்லிட்டாங்க, அது அண்ணன் தலையிடாதீங்கன்னு அப்படி சொல்லிட்டாங்க. அதனால சரி தம்பிகள் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க, நீ குடிக்காமல் இருந்துருவியா? எத்தனையோ தம்பிகள் சொல்லியிருக்காங்களே, ஃபோன் பண்ணி ஒரு தம்பி என்னண்ணே அந்த வேட்பாளர் போடுறீங்களே ஓட்டு விழுகாதுன்னு, அவங்கள யாருக்குமே தெரியாதுன்னு, அதனால நான் களத்தில் இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும், நான் தான் போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தேன், களத்தில் நான் வந்து பொறுப்பாளர் இருக்கேன், இது ஏரியா முழுக்க என்ன தெரியும் கட்சிக்காரங்களுக்கு, அந்த பொண்ணை யாருமே தெரியாதுன்னு எனக்கு கொடுக்காதீங்க, நான் சொல்கிறேன் வேற ஒரு ஆள் கொடுங்க, அவனை தானே ஒர்க் பண்ணுறேன், அவன் தான் வேலைக்காரனே, இவங்களை யாருனே தெரியாதுன்னு, அவங்க வேற ஊருக்காரனாலும் எப்படின்னா நம்ம ஓட்டு போடுவாங்க, யாருனே தெரியாதுன்னு சொன்னாக்கா என்ன சொன்னாப்புல அவரு, போன வேடா பூனா மோனே அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அந்த தம்பி சொல்லும்போது கேட்க மாட்டேங்கிற, இப்போ தம்பி சொல்கிறதெல்லாம் கேட்போம்னாக்கா அந்த தம்பி சம்பந்தத்தை கேட்டுருக்கணும்ல. அப்போ காளியம்மாள் அவங்க சொன்னதை நீ கேட்டுருக்கணும்ல. இப்போ காளியம்மாள் சொன்னதை நீ கேட்கலையே, நத்தம் சிவசங்கரன் சொன்னதை நீ கேட்கலையே. அப்போ தம்பிகள் சொல்லிட்டாங்கனாக்கா நத்தம் சிவசங்கரன் நம்ம தம்பி இல்லையா? அப்போ காளியம்மாள் வந்து உன்னுடைய சகோதரி இல்லையா, தங்கச்சி இல்லையா? காளியம்மா என்னுடைய குலதெய்வத்தை பிசிறுந்தான் சொல்லுவியா நீ? இல்லை குலதெய்வத்தை பிசிறுந்தான் சொல்லுவேடா நீ? அப்போ யார்கிட்ட நீ, அப்போ அவன் வீட்டு பிள்ளைக்கும் அவன் சேஃப்டி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவன் தடுப்பூசி போட்டுக்கிறான், அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிறான், அவனுக்கு வந்து என்ன சொகுசாக கார் வாங்கி கொடுத்தான். இப்போ அந்த சின்ன பையனுக்கு காரு, அவன் ஸ்கூல் போயிட்டு வரது காருங்க. இவ்வளவு அவன் பிள்ளைகளுக்கு, அவன் பொண்டாட்டிகளுக்கு, அவன் வீட்டுக்கு, அவன் குடும்பத்தை என்ன பண்ணுமோ அவன் நீட்டாக பண்ணிடுறான். நம்ம வீட்டு பிள்ளைகளை தான் படிக்க அனுப்பாத, தடுப்பூசி போடாத, நொங்கு வண்டி ஓட்ட சொல்லு, பனைமரம் ஏற சொல்லு, கல் வைக்க சொல்லு, ஆடு மாடு வைக்க சொல்லு, இது பூரா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணணும்னாக்கா நான் தெளிவாக சொல்கிறேன், உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து கல் குடிக்க வை, அதே மேடையில் ஒரு 2 லிட்டர் கல்லை கொடுத்து குடிக்க வை.
உன் பிள்ளையை கூப்பிட்டு வந்து கல்லு குடிக்க வை. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லு. உன் பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லு. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து சாணி அள்ளி போட சொல்லு. உன் பிள்ளையை கூப்பிட்டு வந்து புளிக்க அள்ளி போட சொல்லு. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்களா நாங்கள் பண்ணுறோம் நீங்களும் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அது லாஜிக் இருக்குது. அதை நான் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் லாஜிக் இருக்குது. அப்போ ஓமுட்டு பிள்ளை எல்லாம் நல்லா சொகுசாக படிச்சுக்கிட்டு யார் எங்கே வெளிநாட்டு தூதுவர்களுடைய மகன்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் இவன் திறன்நிதி ஐயா அது எவ்வளோ இனமாகவும் பணமாகவும் மனமாகும் நீயே திறன்நிதி எடுத்து நிற்கிற. உன் பிள்ளைக்கு 39 லட்சம் ஓவாயில் வெளிநாட்டு தூதுவர்களுடைய பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஓமையை படிச்சுட்டு இருக்கான். அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அங்கே அவன் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதனால் இந்த டுபாக்கூர் இந்த பைத்தியக்கார குடிகார நாய் சொல்கிறத தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா நம்ம வீட்டு புள்ள வெயிலில் ஆடு மாடு மேய்ச்சி நிற்கணுமா அல்லது அவன் வீட்டு புள்ள மாதிரி வெளிநாட்டு தூதுவர்கள் படிக்கிற ஸ்கூலில் நம்ம பிள்ளையும் படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. இவ்வளோ நேரம் நமது கழகம் சேனலுக்கு வருகை தந்து நமக்கு நேர்காணல் அளித்த யூடியூப் டாக்டர்ஸ் மைனர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். பார்வையாளருக்கு நன்றிகள்.